வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஷாஹி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, ஒரு பிரியாணி இலை, 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் பருப்பு, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, கருப்பு ஏலக்காய் 1, 3 பச்சை ஏலக்காய், பன்னீர் 200 கிராம், மல்லி இலை கொஞ்சம், 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், குங்குமப்பூ கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த பிளேட்டில் வச்சுருந்த எல்லாத்தையுமே சேர்த்து இது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பதிலாக நெய்னாலும் சேர்க்கலாம். வெண்ணெய், நெய் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டலாம். இது எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து அரைச்சிடலாம். மீதி இருக்கிற அந்த தண்ணி மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் தனியாக எடுக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். அது கீழெல்லாம் ஊற்றிட வேண்டாம். இது வந்து நம்ம கிரேவியில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக அந்த தண்ணியவே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்னாலும் சேர்க்கலாம். இப்போ இது லேசாக உருகட்டும். இப்போ இதில் பிரியாணி இலை பிச்சு சேர்த்துடலாம். பிரியாணி இலையை நம்ம பிச்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள்,
மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அந்த பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மீதம் வச்சிருந்தா அந்த தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். அதனால் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் பன்னீர் சேர்க்கணும். அதனால் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் குங்குமப்பூ சேர்த்துடலாம். குங்குமப்பூ வந்து லேசாக வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம ஃபஸ்ட்டே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை கொதிக்க விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஷாஹி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நானோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.